நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வருஷம் தோறும் ஜூன் 21 இன்னைக்கு உலக அளவுல பன்னாட்டு யோகா நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். யோகா கலையின் நன்மைகளை உலக மக்கள் அறிந்து கொள்ள ஐக்கிய நாடுகள் அவை இந்த நாளை அறிவிச்சிருக்கிறாங்க. 2014 ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையில் ஜூன் 21 யோகா நாளாக அறிவிக்க பரிந்துரைச்சாங்க. 175 நாடுகள் ஆதரவுடன் 2014 டிசம்பர் 11 அன்று ஐநா இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க. முதன்முறையாக 2015 ஆண்டு ஜூன் மாதம் 21 இன்னைக்கு உலக நாடுகள்ல யோகா நாள் கொண்டாடப்படுது. ஏன் யோகா நாள் ஜூன் 21 கொண்டாடுறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜூன் 21 என்பது வட அரைக்கோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்ட நாளாகும். இந்த நாளுக்கு ஆன்மீக மற்றும் யோக கலையில் தனித்துவமான முக்கியத்துவம் உண்டு. அதனாலதான் ஜூன் 21 இன்னைக்கு யோகா நாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த யோகா நாளை நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, வயது முதிர்ந்த காலத்திலும் மக்கள் சுறுசுறுப்பாகவும் மன அமைதியுடனும் ஆரோக்கியமாகவும் வாழ்றதுக்கு யோகா எப்படிலாம் உதவுது அப்படிங்கறத பரப்புறதுக்காக தான் இந்த நாளை நாம கொண்டாடுறோம். இந்த நாளோட முக்கிய நோக்கமே இதுதாங்க. நம்ம யோகா செய்யறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, உடல் வலிமை மற்றும் நெகிழ்வு தன்மையை அதிகரிக்குது, மன அழுத்தம், கவலை மற்றும் சோர்வை குறைக்குது, இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. சோ ஜூன் 21 இன்னைக்கு நம்மளோட ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கலாம்னு சொல்லி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு நம்ம ஏன் யோகா நாளா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஜூன் 21 இன்னைக்கு வருஷம் தோறும் உலக அளவுல உலக இசை நாளா நம்ம விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கோம். இசை இல்லாத உலகத்தை கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க, முடியவே முடியாது, நம்ம வாழவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில ஒரு இசை நம்மள தொடர்ந்துகிட்டே இருந்தாதான் நம்ம வாழ்க்கைங்கிறது ஸ்மூத்தா நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. நாடு, மொழி, இனம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாம மனிதர்களை ஒன்றிணைக்கும் இசையை போற்றுவதற்காக இந்த நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 1982 ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல இந்த திருவிழா முதலா தொடங்கியிருக்கு. அன்றைய பிரெஞ்சு கலாச்சார அமைச்சர் ஜாக் லாங்கே மற்றும் இசை அமைப்பாளர் மாரிஸ் ஃப்ளூரெட் ஆகியோர் இணைந்து இதை தொடங்கியிருக்காங்க. பிரெஞ்சு மொழியில இது ஃபெட்டிலா மியூசிக் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இதுக்கு இசை திருவிழா அப்படிங்கிற பொருள். ஜூன் 21 என்பது ஆண்டோட மிக நீண்ட பகல் பொழுத கொண்ட நாளாகும். மக்கள் நீண்ட நேரம் வெளியில தங்கி இசையை வாசிக்கவும் ரசிக்கவும் ஏதுவாக இந்த நாள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. உலக இசை நாளான இன்னைக்கு பல்வேறு சிறப்புகள் பல நாடுகள்ல இருக்கும். இந்த நாள்ல பூங்காக்கள், தெருக்கள் மற்றும் பொது இடங்கள்ல இலவச இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது. புகழ்பெற்ற கலைஞர்கள் மட்டுமின்றி வளரும் இளம் கலைஞர்களும் தங்களோட திறமைகளை வெளியே காட்ட இந்த நாள் ஒரு சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு. ஜூன் 21 இன்னைக்கு இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உட்பட்ட 120க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த உலக இசை நாள் கொண்டாடப்படுது. இசைனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்றது பீஸ்ஃபுல்லா இருக்கு கேட்கும் போது அப்படிங்கிறாங்க. இல்லனா அடிதடியான பாட்டு கேட்கும் போது உற்சாகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இசை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. மன அழுத்தத்தை குறைச்சு மன அமைதியை தரக்கூடியது இசை. மூளையோட செயல்பாட்டை தூண்டி நினைவாற்றலை அதிகரிக்குது இசை. கவலை மற்றும் சோர்வை நீக்கி உடல்ல நேர்மறை ஆற்றலை உருவாக்குது இசை. இது மட்டும் இல்ல, இசை கேட்டா மயங்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த அருமையான நாள்ல நம்ம எல்லாருமே இசையை கேட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்கும் ஸ்பெஷலான வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வருஷம் தோறும் ஜூன் 21 இன்னைக்கு உலக அளவுல உலக நீராய்வு நாளா கொண்டாடிட்டு இருக்கோம். கடல்கள், கடலோர பகுதிகள், ஏரிகள் மற்றும் ஆறுகளின் இயற்பியல் பண்புகளை அளந்து வரைபடமாக்கும் நீராவியல் அறிவியலின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துறதுதான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு.
பன்னாட்டு நீராய்வு அமைப்பு என்ற அமைப்பு 1921ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதியான இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க இந்த நாள. இந்த அமைப்போட வேண்டுகோளை ஏற்று 2005ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவை ஜூன் 21ஆம் தேதியை உலக நீராய்வு நாளா அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொண்டிருக்காங்க. முதல்ல 2006 ஜூன் மாதம் 21ஆம் தேதியான இன்னைக்கு இந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த நாளை எதுக்காக கொண்டாடுறோம், இந்த நாளோட நோக்கம் என்ன அப்படின்னா, நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் கடல் மற்றும் நீர்நிலைகள் பற்றிய துல்லியமான தகவல்களை உலக நாடுகளுக்கு இடையே எளிதாக பகிர்ந்து கொண்டு கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துறதா இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. நீராவியலின் முக்கியத்துவமும் பயன்களும் என்ன அப்படின்னா, கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய பாறைகள், மணல் திட்டுகள் மற்றும் ஆழங்களை துல்லியமாக வரைபடமாக்கி கப்பல்கள் விபத்தின்றி பயணிக்க உதவுது. கடற்படை செயல்பாடுகளுக்கும் நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்கும் இந்த வரைபடங்கள் மிக அவசியமா இருக்கு. சுனாமி, கடல் சீற்றம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது கடல்மட்ட மாற்றங்களை கணிக்க இந்த அறிவியல் உதவுது. கடல்சார் வணிகம், மீன்பிடித்தல் மற்றும் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கண்டறிந்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த இது துணை புரியுது. ஜூன் 21ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நாம உலக நீராய்வு நாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.